வணக்க நண்பர்களே, அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு குடும்பம் நடத்த தெரியாமல் சதா குடியே என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி திருந்தாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. இதில் எப்படி அப்படின்னா, அந்த நபர்களை அவங்க அனுமதி இல்லாமலே நம்ம கூட்டிகிட்டு வந்து இங்கே சிகிச்சை அளிச்சுக்கலாம். இது எப்படி அப்படின்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுக்கு உரிமையானவங்க, மனைவி இல்லை அப்படின்னா அவங்க தாய் தந்தை யாரோட அரவணைப்பில் இருக்காங்களோ அவங்க சொன்னால் போதும். அவங்கள ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் சரி, நாங்கள் காரில் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு உண்டான சிகிச்சை கொடுத்து 3 மாத காலம் யாரும் கூட இருக்குன்னு அவசியம் இல்லை, அவரை மட்டும் வச்சு நாங்கள் முழுமையான சிகிச்சை கொடுத்து அவரை இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விலகி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வரக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவத்திலோடு தயார்படுத்தி அவங்களுக்கு கொடுத்துருவோம். இது சைக்கால் டாக்டர், ஜென்ரல் டாக்டர் இவங்க எல்லாம் அவங்க பிளட் டெஸ்ட் பண்ணி அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள நம்ம குடியில்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்கு எவ்வளோ நன்மை அப்படின்றத புரிய வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் யார், நான் எப்படியா கொண்ட ஆள், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நம்மளை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை என்ன மாதிரி நினைக்கிறாங்க பார்க்குறாங்க, நம்மளை எப்படி நடத்துகிறாங்க, உறவுக்காரங்க நம்ம முன்னால் விட்டு பின்னால் என்ன மாதிரி பேசுகிறாங்க, இந்த சமுதாயத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம், மற்றவங்க எப்படி வாழ்கிறாங்க, மனைவினா என்ன, குழந்தைகள்னா என்ன, அவங்க எதிர்காலத்துக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம், ரேஷன் கார்டில் மட்டும் சும்மா நம்ம பேர் இருக்கா குடும்பத் தலைவன்னு சொல்லிக்கிட்டு, இல்லை நம்ம அந்த குடும்பத் தலைவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் சிந்தித்து அது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இந்த பழக்கத்திலேருந்து முழுமையாக மனதளவில் வெளியே வரதுக்குண்டான ப்ராசஸ் நாங்கள் ஃபுல் கவுன்சிலிங் கொடுத்துருவோம். இந்த கவுன்சிலிங் என்னன்னா, நம்ம மற்றவங்க அறிவுரை சொல்கிற மாதிரியோ இல்லை மற்ற கவுன்சிலிங் மாதிரியோ இருக்காது. இது அவங்க உற்று கவனிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க பாஷையிலே இந்த கவுன்சிலிங் இருக்கும். இது 1 மணி நேரம் அவங்கள உட்கார வச்சு, உதாரணத்துக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 மணி நேரமும் யூரின் கூட போகாத அளவுக்கு, அதாவது ஒரு அர்ஜென்ட்டாக யூரின் வந்தால் கூட போகக்கூடாது, நமக்கு கவுன்சிலிங்கை கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க மைண்ட் செட் இருக்கும். அப்படி ரொம்ப உத்து கவனிப்பாங்க. அதில் 10 விஷயத்தில் ஒரு 2 விஷயங்கள் உள்ளே போகும். தொடர்ந்து இந்த கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்க ஆள் மனசில் குடியினால் என்ன பிரச்சனைன்றது முழுமையாக பதிய வச்சு, உடல் ரீதியாக ஆல்கஹால் இருக்கிறதை ரிமூவ் பண்ணிவிட்டு, அவங்களுடைய சிம்டம்ஸ், அதாவது நடுக்கம், இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்கள க்ளோஸ் பண்ணி விட்டு மெடிசின் மூலமாக, இதுக்கப்புறம் மன ரீதியாக அவங்கள முழுமையாக தயார்படுத்தி, நானும் குடி இல்லாத வாழ்க்கை தான் வாழணும், இந்த குடி எனக்கு தேவையில்லை அப்படின்னு உணர வச்சு சூப்பராக அவங்க கையில் கொடுத்துருவோம். இதுக்கு உண்டான 3 மாதம் அவங்க தங்கி சிகிச்சை பார்க்கணும். இது போக அவங்கள அழைச்சிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, நாங்களே கூட்டிகிட்டு வந்துடுவோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த இடம் மதுரையில் குளமங்கலம் அப்படின்ற இடத்துல தான் இந்த இடம் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஜோதி டர்னிங் பாயிண்ட் மது போதை மறுவாழ்வு சிகிச்சை மையம் அப்படின்ற பேரில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இது போக அவங்களுக்கு 3 மாதம் முழுமையாக அவங்களுக்கு குணப்படுத்திட்டு அவங்கள நல்லபடியாக உங்கள் வீட்டு பிள்ளைய சூப்பராக ஒப்படைச்சு கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இதுக்கு கட்டணங்கள் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நீங்கள் இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க, அந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. தேங்க்யூ.